இன்னொரு ரவுண்ட் போலாமாமா ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னொரு ரவுண்ட் கொடுத்து 25 ரூபா ப்ரெஷ் ஜெயிச்சிட்டாங்க. முட்டாய் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு சம்மர் வெக்கேஷன் போட்டிருக்காங்க. ஸோ போன வருஷம் சம்மர் வெக்கேஷன் போயிட்டாங்க, போகலான்னு சொல்லிட்டு மே லாஸ்ட்டுக்கு போனால் அவங்க எடுத்துகிட்டே போயிட்டாங்க. ஃபிஷ் ஷோ போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபால்ஸை சுற்றி அதெல்லாமல் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரீடம் பார்க்கு போகிறோம், போய் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் வந்து சீக்கிரம் வந்துட்டோம், 4:30 வந்தாச்சு. இன்னும் டிக்கெட் கவுண்டரு எதுவுமே ஓப்பன் ஆகலை. இதுதான் டிக்கெட் கவுண்டர். இன்னும் ஓப்பன் ஆகலை, டைம் இருக்குது அப்படிங்கிறனால மறுபடியும் தண்ணி தைக்குதுன்னு சொல்லி தண்ணி வாங்கலான்னு வந்தோம். அப்போ தான் பார்த்தா கொடுக்காப்புளி மரம் இருந்துச்சு, காயெல்லாம் நல்லா பெருசாக கிடந்துச்சு. பறிக்கலாமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தா ஒரு அங்கிள் அங்கேருந்து கம்பு எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து தட்டி அவங்க ஒன்று முதல்ல சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறதுனால ஒன்று தட்டி நீ எடுத்துக்கூடா அப்படின்னு சொன்னாங்களா. சரின்னு சொல்லிட்டு வரணி எடுத்து என்ன பண்ணால் அந்த தாத்தாட்டே போய் கொடுக்க போனான். உடனே அவர் நீ சாப்பிட்றா அப்படின்னு சொன்னாங்க. ஆளுக்கு 2 சோளம் சாப்பிட்டோம். ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. பட் என்ன துவத்து கிடந்துச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆமாம், ஏதோ பேட் ஸ்மெல் அடிக்குது. இந்த கட் அவுட்டோட ஸ்மெல் அடிக்குது. இவ்வளோ நேரம் டிக்கெட்டுக்கு போராடி ஃபோன்பே கையில் காசு இல்லை, ஃபோன்பே தான் பண்ணேன்னா அந்த மாதிரி தான் டிக்கெட்டை மாற்றி எடுத்துகிட்டு வந்துருச்சுன்னு 1/2 மணி நேரம் நின்றுருக்கோம். இப்போ தான் ஒரு வழியாக டிக்கெட்டு கிடச்சி உள்ளே வந்த பிறகு தான் கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கு, வெளியில் வைக்க தாங்க முடியல. சாக்லேட் அருவி வந்துருச்சு. செம்மையாக இருக்குது, காற்று சிலுச்சிலுன்னு இருக்குது. அந்தளவுக்கு இல்லை, பட் ஓகே, வெளியில் வைக்க இருந்ததுக்கு இங்கே பரவாயில்ல. சாக்லேட் இதுதான் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கத்தான் பண்ணுது. பட் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சாக்லேட் ஃபால்ஸ்ன்னு சொல்லி விளம்பரம் பார்த்து தான் நாங்கள் வந்தோம் ஒரு ஆசையாக. பட் என்னென்னா ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா சாக்லேட் ஃப்ளேவர் ஸ்மெல்லுக்காண்டி ஏதாவது கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா தண்ணியில் பெயிண்ட்டை கலந்து தான் விட்ருக்காங்க. அது பெயிண்ட்டு ஸ்மெல்லு ஹெவி. நம்மளாம் இது சாக்லேட் ஃபால்ஸ்ன்னு நினச்சாலுமே பார்க்குறதுக்கு அந்த கலரில் இருந்தாலுமே வீடியோவுக்கு பார்க்கறதுக்கு வேணால் அதை அப்படி இது பண்ணிக்கலாம். நேரில் போய் பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு, அந்த பெயிண்ட்டு ஸ்மெல்லுக்காண்டியே இதை சாக்லேட் ஃபால்ஸாக என்னால் ஏற்றுக்கவே முடியலை. ஸோ அது ஒரு சின்ன ஏமாற்றம் தான். பட் பிள்ளைங்களுக்கு ஒரு அவுட்டிங் வெளியில் போகணும் அப்படிங்கிறதுனால அது ஓகே. ஸ்னோமேன் சிறுக்கு தானே இது, சரண் இதில் இருக்கிற பொம்மையெல்லாம் பார்த்து பெரிய பெரிய பொம்மையாக இருந்தோடனே பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு தலைவர். ஸ்னோமேன் எம்பிட்டு சாட்டை பண்ணுது, இதை பார்த்து பயந்து அழுகுது. நமக்கே பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் பெரிய உருவமாக இருக்குது. அங்கேயும் இருக்கா, இன்னும் அங்கேயும் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் அருவி. ஆடு எதுக்கு மாமா கத்தி இப்படி வாழை வச்சுக்கிட்டு என்னது ஆதிவாசிகள் வந்தா அவரெல்லாம் உட்காந்துக்க பார்த்தா எனக்கு டெரராக இருக்குது. உண்மையிலே அவர் நம்மளையே முறைச்சி பார்க்குற மாதிரியே இருக்குது, அவ்வளோ டெரராக இருக்காரு. இந்த அம்மா அவங்கள பார்க்குறாங்க, அவங்க நம்மளை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன செட்டப் இது? பனியா ஒரிஜினலாப்பா? ஸ்மோக்கிங் சேர். சாக்லேட் அருகிட்ட ஒரு போட்டோ எடுக்கலாம். உங்களுடைய பென்குயின் இருக்குது.
பெயிண்ட் தான், அதான் ஏதோ ஸ்மெல் அடிக்குது. சாக்லேட் தெரிவின்னு நினச்சிக்கணும், அவ்வளோதான். சாவி மட்டும் போட்டா கிடைக்காது. அடே அதை எதுக்குல எடுக்கிறேன்? என்னதுப்பா அது? இவ்வளோதான். அந்த சைடு ஒரு சாக்லேட் அருவி, இந்த சைடு ஒரு சாக்லேட் அருவி, இடையில கொஞ்சம் காஷ்மீர் செட்டப்பில் கொஞ்சம் ஸ்மோக்கிங். இதுக்கு ஒரு 100 ரூபீஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ். 3 இயர்ஸ்க்கு கீழே உள்ள பசங்களுக்கு இல்லை, 3 இயர்ஸ்க்கு மேலே. ஆமாம், அவ்வளோதான். வெளியில் இருந்தாச்சு. போட்டிருக்காங்க. நாங்களாம் இதை பார்த்துட்டு சும்மா தான் வருவோம்பா. எங்கிட்ட வாங்குற அளவுக்குலாம் இல்லைப்பா. பரவாயில்லப்பா, 20 ரூபா தான். 20 ரூபா கவுண்டர் ரேட்டு. எல்லாமே இருக்கு சாமி, எல்லாமே இருக்கு. நம்ம கார் ஷோரூமுக்கு வந்து ಎಷ್ಟು ಲೇಟ್ಗಳು ಎಲ್ಲ 250. இந்த அல்வாலாம் டேஸ்ட் பார்க்குறதுக்கு பிரிக்கலையாப்பா? அது எல்லாமே வறுத்துச்சு. நம்மளான பட்ஜெட் நாங்கள் 20 ரூபா 10 ரூபா. இருக்கு. இது பாக்கு மிட்டாயி, இது ஆரஞ்சு மிட்டாயி. மாத்திரை வாங்க போறேன், நான் வாங்க போறேன். இப்போ பாருங்க, புளிப்பு மிட்டாய் இருக்குது. எங்களுக்கு இங்க இருக்கு. இது வந்து நம்ம வீட்டு தாங்கம்மா, வாங்கம்மா. எங்க பேரு வருண். எத்தனை பால்? அதிக நம்பர் உள்ளது போடணும். நீ போடு. எத்தனை போடணும்? ஆனால் விழுகாது எப்படியும், இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். 5 எவனாலும் அதிக நம்பர் விழுகல. 4 8 10 13. ஒரு சோப்பு டப்பா. எத்தனாச்சு? ಎಷ್ಟು ಇದೆ? 4 4 8 8 10 10 4 9 11 14 18 22. 9 பேஸ்டா ஃப்ரெஷ்ஷா? யாரடா ஃப்ரெஷ்? அடப்பாவீங்களா, வாங்கடா. 50 ரூபாய் கொடுத்து 25 ரூபா ஃப்ரெஷ் ஜெயிச்சிட்டாங்க. அப்பாவும் தான். ஆக்சுவலி சாரி ஹவுஸ் உள்ள போகணும்னு அடம்பிடிச்சதே இந்த பையன்தான். இவனும் நானும் தான் போகணுன்னு ஆசைப்பட்டது. கடைசி பார்த்தா அவன் தான் அழுதுட்டு வந்தான். வரணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையன்தான், அவன் அப்பாவை தொத்திக்கிட்டான். இவர் இருக்கா பாருங்க, அழுவான்ட்டு கண்ணை பொத்தி வைக்க என் கையை தள்ளி விட்டுட்டு அம்மாட்டு ரசிச்சுக்கிட்டு வரான். பனிக்கரடியை பார்த்து அழுதான். அதுக்காண்டி பயப்படுவான்னு நினச்சா இது நல்லா ஜாலியாகிடுச்சு. மூத்தவன் தான் தேம்பி அழுதுட்டான். நானே ஒரு இடத்துல பயந்துட்டேன். என்னென்னா உள்ள கேமரா அலோவ் கிடையாதுன்ட்டாங்க. அதனால் வீடியோ ஆன் பண்ணலை. ஸோ வெளியில் வந்துட்டு தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்தேன். மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போகலாமா, எனக்கு தான் வேணான்னு அழுதுகிட்டு இருக்காரு. நான் நிக்டன் தராட்டினாலாம் நேரில் பார்க்கேன் மாய். இந்த சுத்துறது நான் வீடியோவில் நிறைய பார்த்துருக்கேன். ஆமா, இதான் டேஞ்சர் தானே. இதுவும் அந்த பக்கத்தில் ஒன்று இருக்கு பாரு, ஒசரம்.
5 மணி ஓப்பன் சொன்னாங்க. ஆனால் 5:15 5:20 தான் வந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாங்க, ஓப்பன் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமே இல்லை. ஒருவேளை அதுக்கப்புறம் லேட் நைட்டில் வருதாங்களா என்னன்னு தெரியல. 9 மணி வரை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் லேட்டாக வராங்களா என்னன்னு தெரியல. ஸோ நாங்கள் போகிற நேரம் ரொம்ப கூட்டம் இல்லை. ஒரு வழியாக நாங்கள் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. கேப்டன் ஏமாற்றி போட்டா பாட்டே பேபி இப்படி அலைய விடுறேன். அவ்வளோதான். அந்த ஒரு நிமிஷம் தான் சுற்றி பார்க்குறதுக்கு 100 ரூபா. நேரம் பிள்ளைங்க என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காண்டி வரலாம். மற்றபடி ஆசையாக ரொம்ப அடுத்தடுத்துலாம் வரணுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை.